ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பெண், அந்த பெண் அவளோட லவ்வர்கிட்ட அவள் பப்ளிக்காக தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. இந்த காலேஜுக்குள்ளே ஒரு ரவுடி பையனுக்கு எப்படி உள்ளே போக அனுமதி கிடச்சிச்சு, வெளியே வாட்ச்மேன் என்னாச்சு, வாத்தியர்கள் என்ன செஞ்சாங்க, கரஸ்பாண்ட் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, இந்த ரவுடி பையனுக்கு உள்ள என்ன வேலை. சரி, அவன் நாளைக்கு லவ் பண்ணுறவன கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்க கூட அவளோட கனவு ஓடிடுவோம். இந்த ரவுடி பைய எதுக்கு அது உள்ளே போனான்? அப்போ இந்த காலேஜில் என்ன நடக்குது, சம்பளம் வாங்கி என்ன செய்கிறாங்க, அதை எப்படி சாப்பிட்றாங்க, அப்போ இந்த மாதிரி பாலியல் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? அந்த பிள்ளைக்கு என்ன நியாயம்? அந்த பிள்ளைக்கு இப்போ வரைக்கும் என்ன நியாயம் கிடச்சிச்சு? தினம் சிவனங்கால சம்பவமாக 10 பேசினாலும் அவங்களுக்கு காதில் ஈடுபடலை. அப்போ அந்த காலேஜில் இனிமேல் எந்த பிள்ளை படிக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பேச்சு, பாதுகாப்பு இல்லாமல் போன அன்னைக்கு அந்த காலேஜுகளுக்கு மதிப்பும் இல்லை, மரியாதை இல்லை. சென்னையில் தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப அசம்பாதம் நடக்குது. பெற்ற தாய்களும் அந்த பிள்ளைகளை எந்த ரூபத்தில் போகுது, எப்படி வருதுங்க, ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் விட்டு எந்நேரம் வருது எந்நேரம் போகுதுன்னா கொஞ்சம் கண்காணிங்க. ஏன் அப்படின்னா சென்னை ரவுடியாக போச்சு. இன்னும் 1 வருஷத்துக்கு கொஞ்சம் தயவுசெய்து பிள்ளைகளை பார்த்துக்கோங்க பதனமாக. அடுத்த ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். இந்த ஆட்சியில் தான் கொள்ளை ஏகப்பட்ட கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னத்தை கொண்டு போய் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்தாலும் காலையில் அவங்க செய்தி சாக்கலை. என்ன ஸ்டேஷன் வரைக்கும் எல்லாம் ஒத்துருக்காங்க. அப்போ யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? யார்கிட்ட போய் நீதி கேட்பீங்க? சரி, இதேமாரி கோர்ட்டுக்கு போனால் சரியான ஆவரணம் வேணுங்க, ஆவரணத்தை அழிச்சிடுறாங்க. எந்த ஆவரணத்தை கொண்டு நம்ம கோர்ட்டில் கொடுக்க முடியும் ஜட்ஜிட்ட? அப்போ ஒவ்வொன்றும் ஜட்ஜே வந்து இறங்கி செய்ய முடியுமா இந்த வேலைகளை? காலேஜுக்கு முதல் தாய் குழந்தைகள் கடவுள், அடுத்து அந்த காலேஜ் தான் குழந்தைகள் கடவுள். அப்போ அந்த காலேஜையே பாலியலில் போய்கிட்டு இருக்கும்போது எந்த காலேஜுக்கு எந்த பிள்ளைகளை அனுப்ப முடியுங்க? நம்ம நம்பி காலேஜிலையும் நமக்கு நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது பிள்ளைகளை கொஞ்சம் பெற்றவங்க கண்காணிங்கள். நமக்கு பிள்ளைகள் முக்கியம்னா கண்காணிங்கள். லவ் பண்ணட்டும், அது நல்ல லவலாக தான் 2 வீட்டில் பேசிக்கலாம். நீங்கள் இந்த சேரி ஞானசேகர் ரவடிக்கு உள்ள என்ன வேலை? அங்கதான் இப்போ வெளியே வரும். யார் அந்த சார்? அந்த சார் யார்? அந்த சார் எங்களுக்கு வெளியில் தெரியணும். தெரியாத வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் வேணால் செவி சாக்காமல் இருக்கலாம், மக்கள் இருக்காங்க செவி சாக்குறதுக்கு. அவள் ஒவ்வொரு நேரம் மனசு வச்சா நீங்கள் ஆட்சியிலே இருக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஆக்கிடுவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லாத ஆட்சி வேண்டாம் எங்களுக்கு. அதுக்காக நான் 1000 ரூபா கொடுக்குறேன், இதெல்லாம் தேவை கிடையாது. யாருக்கு வேணும் ரூபா? பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுங்க. அவங்க ரூபா இல்லாமல் அவங்க படிக்க மாட்டாங்களா? அவங்க அப்பா அம்மா எதுக்கு பெற்றாங்க? நீங்கள் கொடுப்பீங்கன்னா பெற்றீங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க செலவழிச்சு கொடுங்க. நீங்கள் யாரும் 1000 ரூபா கொடுக்குறதுக்கு? 1000 ரூபா கொடுக்குறது இப்போ பாலியலுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பசங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க பிள்ளைகளை. அதை முதல் நீங்கள் கண்டிக்க பாருங்கள். அதை விட்டுட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புக்கு 1000 ரூபா காலையில் எதுக்கு கொடுக்குறீங்க? அவங்க அப்பா அம்மா எடுத்துருக்காங்க, உங்கள்கிட்ட கேட்டாங்களா? பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு பெற்றவங்களுக்கும் உரிமை இருக்குது, கடமை இருக்குது. அன்னன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, உண்மையை பிள்ளைகளை சொல்ல சொல்லுங்க. நீங்கள் தான் பிள்ளைகளை முக்கியம். அங்கே பாதுகாப்பு கிடையாது, எந்த காலேஜ்லையும் கிடையாது. எந்த இடத்துல எடுத்தாலும் வாத்தியார்கள் கற்பழிப்பு, அது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து ரவடியே உள்ள கற்பழிக்கான். இது என்ன காலேஜ் இது? அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்று தான் ஒழுக்கமாக ஓடி கழிச்சு, இப்போ அது ஒழுக்கமெல்லாம் போச்சு. நன்றி, வணக்கம்.